அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த புக்க எழுதுனவங்களுக்கு வணக்கம். அப்புறம் என்னோட புக்க கேட்க வந்தவங்களுக்கு வணக்கம். அப்புறம் புக்க எழுத அ ஹெ இது ஹெல்ப் பண்ணவங்க பேரண்ட்ஸ்க்கும் வணக்கம். நான் இன்னைக்கு தங்கப்பெண் சொன்ன கதை அப்படின்ற ஒரு புக்க பேசப் போறேன். நான் ஹிந்தி ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு வயது 10. எனக்கு அதனால தமிழ் ரீட் பண்ண தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் இந்த புக்ல ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன் அப்புட்ன்னா அ பொறுத்தருந்துக்கோங்க. நான் இப்ப ஸ்டார்ட் பண்றேன். இந்த புக்க எழுதுனவங்க ஷாய் மகஸ்ரீ கவின்குமார். இந்த புக்க அவங்க சின்ன வயசுல அவங்க தாத்தா மகேஸ்வரன் அவங்க பழைய காலத்திலேயே இங்கிலீஷ் இந்த மாதிரி அவங்க இருக்கும்போது ஷாய் மகஸ்ரீ பாப்பா சின்ன வயசுலயே நான் எங்க தாத்தா மாதிரி புக் எழுதுவேன்னு சொல்லிட்டு விளையாட்டா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய கதைகள் லாக்டவுன் டைம்ல அவங்க பேரண்ட்ஸ்லாம் சொன்ன நிறைய கதைகள்லாம் கேட்டு அவங்களுக்கும் எழுதணும்னு ஆசை. அவங்க கைப்பட ஒரு எழுதியிருக்காங்க. இப்ப நான் கதை கன்டினியூ பண்றேன். ஃபர்ஸ்ட் கதை தங்கப்பெண் சொன்ன கதை. வண்டலூர் அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு தங்கப்பெண் வாளூர் அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க பேர் தங்கப்பெண். அவங்க பேர் ஏன் தங்கப்பெண் அப்படின்னா அவங்களோட அவங்களோட முடி தங்க கலர்ல இருக்குமா. அதனால அவங்க அம்மா அவங்களுக்கு தங்கப்பெண் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அவங்க அம்மாவோட பேர் முல்லை. அவங்க அம்மாக்கு யாருக்கும் தெரியாம அவ டெய்லி காட்டுக்கு போவா. காட்டுக்கு போய் விலங்குகளுக்கு அவளோட சொந்த கதைகள் இந்த மாதிரி அவளே நிறைய கதைகள்லாம் சொல்லுவா. அவ ரொம்ப அந்த காட்டுக்கு ஸ்பெஷல்னால அவ வரும்போது எல்லா விலங்குகளும் சத்தம் ஓட்டி டும் 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 தங்கப்பெண் வருகிறாள் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோட அவளை வரவேற்பாங்களாம். அப்போ ஒரு நாள் டைனோசர் அப்படின்ற ஒரு கதையோட டாபிக்கோட அவ வந்தா சொல்றதுக்காக. அவ கதைய ஆரம்பிக்கும் போது பின்னாடி ஒரு டைனோசர் நின்றுச்சு. உடனே அவ ஆலமரத்துக்கு கீழே தான் நின்று கதை சொல்லுவா. டைனோசர் பின்னாடி நின்றோன்னே விலங்குகள்லாம் டைனோசர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போய் ஒளிஞ்சுக்கிடுச்சு. அப்புறம் தங்கப்பெண் அதெல்லாம் கண்டுக்காம கதைய அவ சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அவ டைனோசர் கதையை சொல்லும் போது டைனோசர் கிட்டக்க வந்துச்சு. கிட்டக்க வந்தோன்னு தங்கப்பெண்ணுக்கு பயமாயிருச்சு. அதுக்கப்புறம் ஆனாலும் அவ கதைய நிறுத்தாம சொல்லிக்கிட்டே இருந்தா. உடனே அந்த தங்கப்பெண் சொன்ன கதைக்காக டைனோசர் சொல்லுச்சு. டைனோசர் இது மெடல் இதெல்லாம் கொடுத்து அவளை பாராட்டுச்சு. பாராட்டோன்னு தங்க மாலைலாம் கொடுத்து பாராட்டுச்சு. உடனே அவ போய் அவங்க அம்மா கிட்ட சொன்னா, இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லி எனக்கு நான் கதை சொன்னதுக்காக இப்படி எனக்கு ஒரு தங்க மாலை கொடுத்துச்சு அப்படின்னு. உடனே அந்த தங்க பெண்ணும் அவங்க அம்மாவும் சந்தோஷமா இருந்தாங்க. கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்ப 2வது கதை. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் யானையை காப்பாற்றிய காட்டு நண்பர்கள். ஒரு யானை வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. மேகத்துல அவங்க நண்பர்களோட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. மேகத்துலதான் எல்லா வானத்துலதான் எல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும். அது யானை அதோட தும்பிக்கைய வச்சு ஃப்ரூட்ஸ் எல்லாமே பறிச்சு சாப்பிடுச்சு.
சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது இது சிங்கம், புலி, கரடி எல்லாரும் வந்து அவங்க கிட்ட கேட்டாங்க, "எங்களுக்கும் வந்து இந்த பழத்த பறிச்சு தரியா?" அப்படின்னு. உடனே யானை, "உங்களுக்கு இல்லாததா நான் உங்களுக்கு பறிச்சு தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அதோட தும்பிக்கைய வச்சு மரத்துல மரத்துல அந்த வானத்துல வந்து அது வந்து பறிச்சு குடுத்துச்சு. பறிச்சு குடுக்கும்போது, அ அந்த யானை வந்து மயக்கம் போட்டு கீழ விழுந்துருச்சு. உடனே எல்லா எல்லா விலங்குகளும் பரபரப்பா "தண்ணி எடுங்க" அப்படின்னு சொல்லி தண்ணி தெளிச்சு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சும் எந்திரிக்கல. உடனே வந்து பெரிய இது கிராமத்துக்குள்ள கூட்டிட்டு போய் யானைக்கு வந்து மருத்துவம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லாரிய வர வச்சாங்க. வர வச்சு எல்லா விலங்குகளும் கஷ்டப்பட்டு யானைய தூக்கி அது அந்த லாரி மேல ஏத்தி விட்டாங்க. ஏத்தி விட்டோனே இவங்களுக்கெல்லாம் ரொம்ப டயர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உடனே குரங்கு வந்து எலும்புச்சம்பழத்த எடுத்து எலுமிச்சம்பழம் புழிச்சு ஜூஸ் போட்டு குடுத்துச்சாம். உடனே அதெல்லாம் குடிச்சுட்டு அவங்க மருத்துவர பார்க்க போம்போது, கஷ்டப்பட்டு மருத்துவரெல்லாம் பார்த்து யானைக்கு வந்து குணமாயிருச்சு. குணமானதுக்கப்புறம் வந்து சிங்கமும், புலியும் கேட்டிருக்காங்க, "மருத்துவரே என்னாச்சு எங்க யானை நண்பருக்கு?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்க யானை நண்பர் வந்து டிவியும், ஃபோனும் ஓவரா யூஸ் பண்றாங்க. அதனால தான் இவங்களுக்கு வந்து தலைலாம் பாதிக்கப்பட்டு அவங்க வந்து மயக்கம் போட்டு கீழ விழுந்திருக்காங்க. இனிமேலாம் அவங்கள வந்து டிவி, ஃபோனு யூஸ் பண்ண விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிதாங்க இந்த காலத்து பிள்ளைங்கலாம் டிவி, ஃபோனுன்னே இருக்காங்க. குறைச்சுக்கோங்க. ஓகேவா? அப்பனா அந்த இது என்ன நண்பர்களோட வந்து நீங்க வந்து விளையாடணும். யானைய வந்து டிவி, ஃபோன் எதுவுமே பார்க்க விடாதீங்க. நீங்க எப்பயுமே வந்து உங்க ஞான நண்பரோட விளையாண்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவங்களும் நம்ம நண்பருக்காக நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து விளையாண்டுருக்காங்க. ஜாலியா விளையாண்டுருக்காங்க. எப்படி இருக்கு கதை? கதை பிடிச்சிருக்கா? நீங்களும் ஃபோனும், டிவியும் யூஸ் பண்ணாம இருங்க. எவ்வளோ கிரியேட்டா எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா ஆத்தரு? பரிசு கொடுத்த பள்ளி ராஜா. பள்ளி பள்ளியூர் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து பள்ளி ராஜா இருந்தாங்க. அவங்க வந்து பூச்சி இந்த மாதிரி தான் வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. உடனே வந்து நைட்டு நேரத்துல பள்ளிக்கு வந்து பெரிய ஒரு அரண்மனை மாதிரி அங்கதான் அவங்கலாம் இருந்தாங்க. நிறைய பள்ளிங்கலாம். அப்ப வந்து நைட்டு வந்து வண்டுகள்லாம் வந்து பள்ளிக்கு தெரியாம பறந்துக்கிட்டே உள்ள வந்துச்சாம். உள்ள வந்து என்னமாச்சும் சாப்பிட இருக்குமா அப்படின்னு பார்த்துச்சாம். அப்ப வந்து பள்ளிராஜா பார்த்தாங்களாம். பார்த்துட்டு என்னது அங்க சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். போனதுக்கப்புறம் வந்து இது என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அப்படின்னு. எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. வெளிய சாப்பாடே இல்ல. அதான் அவங்க தோட்டத்துல இருந்து ஒரு பழம் எடுத்துட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு. பள்ளிராஜாவும், "ஓ! உங்களுக்கு என் தோட்டத்துல இருந்து பழம் வேணுமா? வாங்க தரேன்" அப்படின்னு சொல்லி இது வண்டுகளோட ராஜா ஒரே ஒரு ஆள மட்டும் பள்ளிராஜா வந்து அவங்க தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு பழம் குடுத்தாங்க. உடனே ஒரு ஒரு குட்டி வண்டு வந்து சொல்லுச்சு, "பள்ளிராஜா, எங்களுக்கு இவ்ளோ பழம் பத்துமா? ஒரே ஒரு பழத்த எப்படி நாங்க எல்லாரும் சாப்பிடுறது?" அப்படின்னு அந்த குட்டி வண்டு கேட்டுச்சாம். உடனே பள்ளிராஜா இன்னொரு பள்ளிய கூப்பிட்டு அ சொல்லுச்சாம், இந்தா இந்த குட்டி வண்ட போயி பழத்தோட்டத்துக்கு கூட்டிட்டு போ." உனக்கு குட்டி வண்டுகிட்ட சொல்லுச்சாம் பள்ளிராஜா, "உனக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அதுலேருந்து எடுத்துக்கோ" அப்படின்னு. உடனே அந்த குட்டி வண்டும் டான்ஸ் ஆடிக்கிட்டே உள்ள போச்சா சந்தோஷமா. ஐ ஜாலி ஜாலி நம்மளுக்கு பழம் கிடைக்க போகுதுன்னு. அப்புறம் என்னோட சொந்தக்காரவங்களுக்கு, என்னோட நண்பர்களுக்குன்னு அது பறிச்சுட்டு வந்துச்சாம். உடனே உடனே சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டுட்டு பள்ளிராஜா கிட்ட தோட்டம் காலியா ஆயிருச்சு. பள்ளிராஜா வந்து சொன்னாங்க, "இனி நான் வச்சிருந்த பழத்தெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்க. நான் வேணா உங்களுக்கு ஒரு தோட்டத்தை ஃப்ரீயா தரேன். நீங்க அதுல நீங்களே வந்து அறுவடை பண்ணி விளைஞ்சு நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன்" அப்படின்னு. உடனே அந்த ஊருக்காரவங்களாம் பசி ஆற்றி இருந்தாங்களாம். நெக்ஸ்ட் பள்ளிராஜா மாதிரியே நம்மளும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? இப்ப
ஒற்றுமையே பலம். இப்ப வந்து ஒரு ஒரு ஊர்ல 3 நாய்க்குட்டி இருந்தாங்களாம். பப்பு, அப்பு, பப்பு, சுப்பு. அப்பு, பப்பு, சுப்புன்னு 3 பேர் இருந்தாங்களாம். அதோட ரோஜான்னும் ஒருத்தவங்க இருந்தாங்களாம். பெரிய நாயி. அப்ப அப்பு, பப்பு, சுப்பு ரோஜாவை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்களாம். ஐயோ ஐயோ பெரிய நாய் வருது பெரிய நாய் வருதுன்னு சொல்லிட்டு ஐயோ ரோஜா வருதே ரோஜா வருதேன்னு ரொம்ப 3 பேரும் நடுங்கிக்கிட்டு இருப்பாங்களாம். அப்ப அப்பு, பப்பு, சுப்பு அன்னைக்கு ஒரு நாள் ரோஜா வந்திருந்தப்ப பயந்துகிட்டே இருந்தாங்களாம். அப்போ ரோஜா கிட்ட வந்துச்சான். கிட்ட வந்து இது பயப்படாத பயப்படாத, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். நான் உன் கூடலாம் விளையாடுறதுக்கு தான் வந்தேன். இப்ப நம்ம 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போமா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அப்பு, பப்பு, சுப்பு 3 பேரும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்களாம். ஒரு வாட்டி அவங்க விளையாட போயிருந்தப்ப மாடி மாடி மாடின்னு சொல்ல முடியாது, ஒரு செவரு. அந்த செவர்ல வந்து துள்ளி குதிச்சாங்களாம். பாலம் பாலத்துல வந்து அவங்க வந்து துள்ளி குதிச்சாங்களாம். உடனே அந்த இது ரோஜாவால வந்து இது குதிக்க முடியல. அந்த பாலம் தானே அது. அது ரொம்ப குண்டா இருந்துச்சாம். அதனால அதால குதிக்க முடியலையாம். அதுக்கப்புறம் அப்பு, பப்பு, சுப்பு 3 பேர் பார்த்து சிரிச்சாங்களாம். உன்னால குதிக்கவே முடியல. பாத்தியா, நாங்க சின்னதா இருந்தாலும் குதிச்சுட்டான். ஆனா நீ இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்க. உன்னால குதிக்கவே முடியல. நீ இவ்வளோ பெருசா வளர்ந்து உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து சரி நீ என்னோட நண்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இது கயிறு வச்சு இழுத்தாங்களாம். இழுத்து கயிறை கடிச்சு அவங்க வந்து இழுத்தாங்களாம் அந்த அந்த ரோஜாவை. அப்பு, பப்பு, சுப்பு 3 பேர் இழுத்தாங்களாம். உடனே அந்த ரோஜா குதிச்சிருச்சான். உடனே இறங்க போகும்போது ரோஜா இறங்கிருச்சு. அவங்கெல்லாம் அந்த குழிக்குள்ள விளையாண்டுட்டு ரோஜா வந்து கீழே இறங்கிருச்சு. ஆனா அப்பு, பப்பு, சுப்பு இறங்கவே முடியல. ஏன்னா ரோஜா பெருசா இருந்தனால அது குதிச்சிருச்சு. ஆனா அப்பு, பப்பு, சுப்புவால இறங்கவே முடியல. ஏன்னா அது ரொம்ப குட்டியா இருந்துச்சு. உடனே ரோஜா சொல்லுச்சு, நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆனா வந்து கையை கொடு அப்படின்னு சொல்லிச்சு. கையை கொடுத்து ஹெல்ப் பண்ணி 3 பேரும் வந்து நண்பர்களா இருந்தாங்க. இதுதான் வந்து சாய் மகஸ்ரீ அவங்க வந்து வரைஞ்ச வரைபடம். இந்த புக்ல வந்து நிறைய பேர் வந்து வரைஞ்சிருக்காங்க. நான் வந்து கடைசி எண்ட்ல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பிக்சர்ஸ்லாம். வாத்தின் உதவி. ஒரு நாள் வந்து மழை மேகமா இருந்துச்சாம். வாத்து அம்மா சொல்லிச்சான், வாங்க உங்களுக்கு வந்து நான் வந்து பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு கூட்டிட்டு போனோன்னே மழை வந்துச்சான். ஆறுல வந்து நான் வந்து பண்றேன். ஆனா வந்து அம்மா வாத்துக்கும் ஒரு குட்டி வாத்துக்கும் வந்து தண்ணினாலே 2 வாத்துக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காதான். அதனால வந்து அம்மா வாத்து வந்து ஒரு இலைய எடுத்து பொத்திக்கிடுச்சு. இது குட்டி வாத்து வந்து யாரோ விட்டுட்டு போயிருந்த தொப்பி எடுத்து மண்டையில போட்டுக்கிட்டு உடனே அம்மா வாத்து சொன்னாங்களாம், பிள்ளைங்களா பயப்படாம குதிக்கணும் ஓகேவா அப்படின்னு. உடனே ஒரு குட்டி யானை வந்து ஒரு கடைக்கு போய் குட்டி யானைக்கு வந்து பிறந்த நாளாம் அவங்க அம்மாக்கு. உடனே அம்மாக்காக கிஃப்ட் வாங்கணும்னு அதுவே தனியா கடைக்கு போய் செயின்லாம் வாங்கிட்டு வந்துச்சான். செயின் வாங்கிட்டு வந்துட்டு ஐயோ நான் எங்க வீட்டு வழிய மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுச்சான். உடனே வாத்து இருந்துச்சான். ஐயோ வாங்க அதுக்கு யோசனை வந்துச்சான். சரி போலாம், நம்ம போய் வாத்தம்மா கிட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாத்தம்மா எனக்கு உதவி பண்றீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். வாத்தம்மா என்னால உனக்கு என்ன உதவி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுச்சான். அப்ப குட்டியான்னு சொல்லிச்சான், நான் எங்க வீடை மறந்துட்டேன், எனக்கு எங்க வீடை மட்டும் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப
"உன் வீடு எப்படி எனக்கு தெரியும்?" அப்படின்னு. "இல்ல எங்க வீடு காட்டுல தான் இருக்கு. உங்களுக்கு காட்டுக்கு போற வழி தெரிஞ்சா கூட சொல்லுங்க. நான் போயிருவேன் வாத்தம்மா. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க வாத்தம்மா. ப்ளீஸ்" அப்படின்னா ரொம்ப சோகமா கேட்டுச்சாம். உடனே யானைக்குட்டி சொல்லிச்சாம், "இன்னைக்கு எங்க அம்மாக்கு பிறந்தநாள். நான் டக்குன்னு போணும். அதனால தான் கேட்குறேன். ப்ளீஸ் வாத்தம்மா எனக்கு உதவி பண்ணுங்க" அப்படின்னு கேட்டுச்சாம். உடனே வாத்தம்மா, "உனக்கு கண்டிப்பா உதவி செய்றேன்" அப்படின்னு சொல்லி ஒரு கட்டை இருந்துச்சாம். அத தும்பிக்கையில வந்து கட்டி விட்டுச்சாம். கட்டி விட்டு, இது வந்து உருண்டுகிட்டே போகும். எது எது எங்கனக்குள்ள போய் ஸ்டாப் ஆகுதோ, அங்க அங்க போ அப்படின்னு சொல்லுவாங்களாம். உடனே இது வாத்தம்மா சொன்ன பேச்ச கேட்டுக்கிட்டு யானை போச்சாம். தும்பிக்கையில கட்டிக்கிட்டு போய்க்கிட்டே இருந்துச்சாம். அது டுர்ருன்னு உருண்டு போய்க்கிட்டே இருந்துச்சாம். உடனே இது காட்டுல போய் நின்றுச்சாம். காட்டுல போய் நின்றோன வீட்டுக்கு போயிருச்சு. உடனே யானை யானை போய், "அம்மா அம்மா எனக்கு இந்த மாதிரி வாத்தம்மா உதவி பண்ணாங்கம்மா. அவங்க எவ்வளோ நல்லவங்க. அம்மா நான் மட்டும் இப்போ வந்திருக்கலேன்னா நான் உங்களோட பிறந்தநாளையும் செலிப்ரேட் பண்ணியிருக்க முடியாது" அப்படின்னு சொல்லி அது வாங்கின செயினை அவங்க அம்மா கொடுத்துச்சாம். உடனே கேக் வெட்டி அந்த அந்த வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வந்த நண்பர்களுக்கெல்லாம் இது உருளைக்கிழங்கு பொரியல், கத்திரிக்காய் பொரியல், ரசம், சாம்பார், பொரியல், சாதம் எல்லாம் பெரிய இலையில வச்சிருந்தாங்களாம். சாக்லேட்டு, கேக்கு, ஐஸ்கிரீம் சூப்பரா கொண்டாடினாங்களாம். உடனே இது யானை சொல்லுச்சு, "அம்மா அந்த வாத்தம்மாவால தானே நான் இங்க வந்தேன். அம்மா அந்த வாத்தம்மாக்கு நன்றி சொல்லணும் அம்மா" அப்படின்னு சொல்லி சொல்லுச்சா அவங்க அம்மா கிட்ட. உடனே இவங்க 2 பேரும், "வாத்தம்மா வாத்தம்மா எங்களுக்கு நன்றி" அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டாங்களாம். அது மாதிரி நம்மளும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? ஆமையும் நரியும். ஒரு ஊர்ல வந்து ஆமையும் நரியும் இருந்துச்சு. ஆமையும் நரியும். ஆமை பேர் வந்து ஆமையோட அம்மா பேர் வந்து தமிழி. அப்புறம் வந்து நரியோட அம்மா பேர் வந்து வசி. ஆமையோடது வந்து தமிழி, இது நரியோடது வந்து வசி. அதோட குட்டி பேர் வந்து ஆமைக்குட்டியோட பேர் வந்து ஸ்டூபஸ். அதுக்கப்புறம் நரிக்குட்டியோட பேர் வந்து ஸ்கூப்பஸ். அவங்க 2 பேர் இருந்தாங்க. இது ஆமையும் நரியும் நல்ல ஓட்டப்பந்தயத்துல ஓடுவாங்களாம். அதனால அவங்க வந்து ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுறதுக்காக போயிருந்தாங்க. அப்ப வந்து ஓடும்போது இது ஸ்கூப்பஸும் போயிட்டு, "வாங்க நம்ம வந்து ஆத்துல போயிட்டு குளிக்கணும்னு ஆசையா இருந்துச்சாம்." போயிட்டு அவங்க வந்து தண்ணிலாம் வச்சு விளையாண்டுட்டு மரத்துல இருக்கிற மாம்பழத்தை பறிச்சுட்டு வந்தாங்களாம். உடனே அவங்க 2 பேரும் போட்டிக்கு போயிருந்தவங்க வந்து இது புத்தகங்கள் அப்படிலாம் வந்து பரிசு வாங்கிட்டு வந்தாங்களாம். உடனே அந்த குழந்தைகள்ட்ட கொடுத்து சந்தோஷப்பட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்களாம், இந்தாங்கம்மா, நீங்க ஓடிட்டு வந்தீங்களா, இந்தாங்க உங்களுக்கு மாம்பழம்" அப்படின்னு சொன்னாங்களாம். இது வந்து இவங்க 2 பேரும் வந்துட்டு இது ஓட்டப்பந்தயத்துக்கு போவாங்க. அவங்களுக்கு பரிசு கிடைத்தத வந்து அவங்களோட பிள்ளைங்களுக்கு குடுக்குறாங்க. அப்ப வந்து அம்மா உங்களுக்கு சந்தோஷமா அத வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம், "அம்மா நீங்க கஷ்டப்பட்டு ஓடிட்டு வந்திருப்பீங்கல்ல, எனக்காக பரிசுலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாம்பழத்தை வந்து குடுத்தாங்களாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த கதை? நெக்ஸ்ட் கதை வந்து இளமை திரும்பிய தேவதை. ஒரு ஊர்ல வந்து ஒரு தேவதை இருந்தாங்களாம். அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே அழகா இருப்பாங்களாம். அவங்க வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்களாம், உதவி பண்ணுவாங்களாம். தேவதைனாலே பொதுவா எல்லாத்துக்கும் உதவி தானே பண்ணுவாங்க. அது மாதிரிதாங்க அந்த தேவதையும் அதுவும் உதவி பண்ணாங்களாம். உதவி பண்ணோன்னா ஒரு நாள் ஒரு பாப்பா வந்து
சோகமா உட்கார்ந்துருந்துச்சாம். "ஏன் நீ சோகமா உட்கார்ந்துருக்க?" அப்படின்னு அந்த தேவதை கேட்டாங்களாம். "இல்ல, என் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்ல. எனக்கு ஒரு நாய்க்குட்டி தர்றீங்களா?" அப்படின்னு கேட்டுச்சாம். உடனே தேவதை, "இரு, நான் உனக்கு தரேன் நாய்க்குட்டி" அப்படின்னு சொல்லி நாய்க்குட்டி குடுத்துச்சாம். உடனே அந்த குட்டி பாப்பா சந்தோஷமாயி, "தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு பப்பியோட விளையாட ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே போச்சு. அப்படியே எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணிட்டு தேவதைக்கு வயசாயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். தேவதைக்கு வயசாயிருச்சாம். வயசானதுக்கப்புறம் ஒரு பட்டாம்பூச்சிய பார்த்தாங்களாம். பட்டாம்பூச்சி சொல்லுச்சாம், "தேவதை, தேவதை உங்களுக்கு வயசாயிடுச்சு" அப்படின்னு சொன்னாங்க. தேவதை சொல்லுச்சாம், "ஆமா, எனக்கு வயசாயிடுச்சு. என்ன பண்றது?" அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த பட்டாம்பூச்சி அந்த ஒரு குளத்துல இருந்து ஒரு தண்ணி எடுத்து குடுத்துச்சாம். அத இந்த குளத்துல முங்கி எழுங்க அப்படின்னு சொல்லுச்சாம் அந்த தேவதை கிட்ட. உடனே தேவதையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு முங்கி எழுந்தோன அவங்க இளமை ஆயிட்டாங்களாம். பாத்தீங்களா மேஜிக்க? குளத்துக்கிட்ட எவ்வளோ மேஜிக் இருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த தேவதை வீட்டுக்கு போகும்போது ஒரு குட்டி பையன் அந்த தேவதையோட வாசல்ல உட்காந்துருந்தானாம், வீட்டு வாசல்ல. "என்னப்பையா வேணும்?" அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த பையன் சொன்னாங்களாம், "தேவதையே, நீங்க எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவீங்களாம்ல, கேள்விப்பட்டேன். அதான் எனக்கு ஒரு உதவி வேணும். அதான் உங்ககிட்ட கேட்க வந்தேன்" அப்படின்னு. "என்னன்னு சொல்லு, நான் உனக்கு கண்டிப்பா செய்றேன்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தேவதை. உடனே அந்த பையன், "நான் உங்க கூட தங்கிக்கலாமா?" அப்படின்னு கேட்டிருக்கான். "ஐயோ! அது மட்டும் என்னால முடியாதே. நான் தேவதை, மனுஷங்க. நீ மனுஷன். நீ எப்படி என் கூட தங்க முடியும்?" அப்படின்னு சொல்லி கவலையா சொன்னாங்களாம். கவலையா இருக்கும்போது அந்த பையன் சொன்னானாம், "ஏன் தேவதைய கவலையா இருக்கீங்க? நான் எல்லாரும் கேட்ட ஹெல்ப்பையும் பண்ணியிருக்கேன். ஆனா நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்டும் என்னால பண்ண முடியாம போயிருச்சே" அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப தேவதை சொன்னாங்களாம், "சரி, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நான் வேணா உனக்கு ஒரு வீடு கட்டி தரேன். அதுல நீ இரு. அதுல நீ சந்தோஷமா இருக்கலாம்" அப்படின்னு சொன்னாங்களாம். "நன்றி தேவதையே. நான் என்னைய மாதிரியே வீடு இல்லாதவங்களுக்கு அந்த வீட்ல கூட்டிட்டு உதவி பண்ணி சாப்பாடு போட்டு சந்தோஷமா இருப்போம். நன்றி" அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்களாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? தேவதைக்கு வயசாயி அவங்க எங்கானாங்களாம். வாவ்! ம். பலசாலி எலிகள். பலசாலி எலிகளா? ஆமாங்க. இந்த எலி தொல்லையே வீட்ல தாங்க முடியாது. என்னத்தையாச்சும் ஒண்ண கடிச்சு வச்சு நோண்டி வச்சுட்டு போயிரும். பாருங்க, எலி எவ்வளோ பலசாலின்னு. கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு எலி இருந்துச்சாம். அந்த எலி எலியோட கூடு கீழயாம். ம மரத்துக்கு கீழயாம். மரத்துக்கு மேல கிளியோட கூடாம். பாத்தீங்களா? எலி, கிளி. ம், ம். ஆத்தர் கலக்குறாங்க புக் எழுதி. ஆ நெக்ஸ்ட் இந் இது கீழ மரத்த எலி இருந்துச்சு. வீடு இருந்துச்சு. நைட்டு நேரம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. தூங்கும்போது எலினா என்ன பண்ணும்? நைட்டு நேரத்துல எதையாச்சும் நோண்டிக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் அப்படி நோண்டலான்னு சொல்லி போச்சாம் சாப்பாடு எடுக்கிறதுக்கு. உடனே எலகாணி, தலகாணிலாம் கடிச்சு கடிச்சு போர்வெல்லாம் கடிச்சு பஞ்செல்லாம் எடுத்து போட்டு வந்துருச்சாம். வந்ததுக்கப்புறம் அடுத்த நாளு அந்த வீட்ல இருக்காங்க, "யார் இந்த கோலத்த பண்ணி வச்சது? இந்த எலி தொல்லை தாங்கவே முடியல" அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் கிளீன் பண்ணாங்களாம். பாவங்க, இந்த எலி அவங்களுக்கு 2 வேலையாக்கி போடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளீன் பண்ணாங்களாம். கிளீன் பண்ணிட்டு அடுத்த நாளும் இப்படியே நடந்துச்சாம். உடனே அந்த வீட்ல இருக்கிறவங்க ஒரு யோசனை பண்ணாங்களாம். ஒரு இரும்பு கம்பியில மாம்பழத்த வச்சாங்களாம். மாம்பழத்த வச்சு கட்டி விட்டுருந்தாங்களாம். அது சாப்பிட்றேன்னு சொல்லி இரும்பு கம்பியில மாட்டிக்கிருச்சாம். அடுத்த நாள் பார்த்தா அது செத்துட்ட மாதிரி நடிச்சிருக்குங்க. உடனே செத்துடுச்சாம். செத்துட்டு கிளி அத தூக்குச்சாம். தூக்கி அத கடல்ல போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. போகும்போது தான் அந்த எலி சாகலன்னு தெரிஞ்சிருக்கு. பார்த்தீங்களா? இரும்பு பட்டும் எலி சாகலையாம். இதாங்க அதோட பலசாலித்தனமே. அது உடனே ஏன் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அது மறுபடியும்
அது வந்து நல்ல உணவை சாப்பிட்டுச்சு, மாம்பழத்தை சாப்பிட்டுச்சு. நம்மளும் இயற்கை உணவு சாப்பிடணும். ஏன் அது பலசாலியா இருந்துச்சு தெரியுமா? அது இயற்கை உணவை சாப்பிட்டுதாங்க. இந்த காலத்துல எங்கெங்க பிள்ளைங்க இயற்கை உணவை சாப்பிடுறாங்க? பீஸா வேணும், பர்கர் வேணும், அது வேணும், இது வேணும்னே சொல்றாங்க. இந்த பாக்கெட் ஐட்டம்தாலேயே பாதி ஸ்ட்ரென்த் போயிடும். அப்புறம் இந்த பாட்டில் ஜூஸ் வேற. ஆனா எலிய பாத்தீங்களா? சத்தா சாப்பிட்டுட்டு எவ்வளோ பலசாலியா இருந்திருக்கு. சத்தா சாப்பிட்டுட்டு கெத்தா இருந்திருக்கு. ஆஹ் இப்படிதாங்க இனி வர எலிலாம் பண்ண போது. உங்க வீட்டுல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஆத்தர்தான் கலக்குறாங்க இந்த புக்ல. ஓகே, நெக்ஸ்ட் கதை வந்து அரிசியின் கவலை. அரிசிக்கு கவலையா? என்னடா இது, அரிசிக்கலாமா கவலை இருக்கும் அப்படின்னு பார்த்தா வாங்குங்க கதையை கேட்போம். அரிசி இருந்துச்சாம். ஒரு ஊர்ல வந்து ஒரு அரிசி இருந்துச்சாம். ஒரு பொண்ணு வந்து இது வீட்டுக்குள்ள போகும்போது அழுகுற சத்தம் கேட்டுச்சாம். அப்படின்னு சொல்லி கிச்சன் பக்கத்துல வந்து அழுகுற சத்தம் கேட்டுச்சாம். என்னடான்னு போய் குப்பை தட்டி பக்கத்துல பார்த்தா ஒரு அரிசி இருந்துச்சாம். அரிசி வந்து அது வந்து பாஸ்மதி ரைஸாங்க. எவ்வளோ பெருசா இருந்துச்சு தெரியுமா? பிரியாணி அரிசியாம். அப்ப எலி அந்த அந்த அரிசி சொல்லிச்சாம், ஏன் கவலையா இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டதுக்கு, எல்லா எல்லா அரிசியும் சாப்பிட்டாங்க, ஆனா என்னைய மட்டும் சாப்பிடவே இல்லை தெரியுமா? பிரியாணி சொன்னவங்க எவ்வளோ ருசியா சமைச்சிருப்பாங்க, ஆனா என்னைய மட்டும் யாருமே சாப்பிடல. என்னைய கஷ்டப்பட்டு விவசாயிங்க விதைச்சு அதை அறுவடை பண்ணி அதுக்கப்புறம் நீங்க கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஆனா வந்து யாருமே என்னைய சாப்பிட மாட்றாங்க அப்படின்னு சொல்லி அது அது வந்து ரொம்ப கவலையா இருந்துச்சாம். உங்க அப்பா வந்து பணம் கொடுத்து என்னை வாங்குறாங்க, ஆனா என்னைய யாருமே சாப்பிட மாட்றாங்க. என்னைய ஒரு 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 அரிசிய விளைக்கிறதுக்கு எவ்வளோ பண்றாங்க தெரியுமா விவசாயிக? என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே வந்து அவங்க அப்பா தான் வந்து எல்லாமே சமைச்சாங்க. உடனே வந்து அவ சொன்னா, நீ ஏன் கவலைப்படுற, நான் உன்னைய சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். எலி வந்து அந்த அந்த அரிசிய வந்து எடுத்து கழுவி அதை வந்து அவ சாப்பிட்டாலாம். ஐ ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லி அது வயிற்றுக்குள்ள போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துச்சான். எலி பாருங்க அந்த அரிசி, எலி இல்ல, அந்த அரிசி இருக்குல்ல, அரிசி, அந்த அரிசிக்கு என்னை சாப்பிடலன்னு கவலையாங்க. ஐயோ, எல்லா அரிசியும் என்ன கவலைப்படும் தெரியுமா? ஐயோ என்னை கடிச்சு முழுங்குறாங்களே அப்படிதான் கவலைப்படும். ஆனா இந்த அரிசியை பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் தனி மைண்ட் வேணுங்க. அச்சோ. தற்காப்பு கலை நட்சத்திர மீன். கடல்ல வாழ்றதுக்குலாம் குங்ஃபு கராத்தெல்லாம் தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு ஆச்சரியம். சரி வாங்க கதை கேட்போம். ஒரு ஊர்ல வந்து ஒரு தவளையும் நண்டும் இருந்துச்சாம். ஒரு தவளை, நண்டு, அதுக்கப்புறம் ஸ்டார் ஃபிஷ், அதாவது வந்து நட்சத்திர மீன். அது 3ம் இருந்துச்சா. ஒரு நாள் வந்து நண்டு வந்து தவளையை நோக்கி ஓடுச்சு. உடனே அந்த நட்சத்திர மீன் சொல்லிச்சு, ஏய் அது உன்னை கடிச்சு சாப்பிட்றதுக்கு தான் ஓடுது, ஓடு 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 அப்படின்னு சொல்லிச்சான். உடனே தவளையும் பயந்துக்கிட்டு தவி தவி குதிச்சுச்சான். உடனே தவளை உள்ள வந்துச்சான். தண்ணிக்குள்ள இருக்கும்போது அந்த நண்டு வந்து ஒளிஞ்சிருந்துச்சாங்க. தவளை அது தெரியாம வெளியே வந்துருச்சு. வெளியே வந்தோடனே இது நண்டு சாப்பிட்டுருச்சாங்க. பாவம் அந்த தவளை குத்தி குத்தி சாப்பிட்டுருச்சான். அது உடனே அந்த நட்சத்திர மீன் நினைச்சிருக்கு, இப்படியே விட்டா இது எல்லாத்தையும் காலி பண்ணிரும் இந்த நண்டு. இந்த நண்டை வந்து நம்ம வந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு திமிங்கலத்தோட முள்ளு கடந்துச்சான். இந்த முள்ளை வச்சு அந்த நண்டை கதமோகையா பண்றோம் அப்படின்னு சொல்லி அது வந்து கிளம்பி நண்டை வந்து சாகடிச்சிச்சான். அதுக்கப்புறம் அந்த கடல்ல இருக்கிற எல்லா நண்பர்களும் ஜாலின்னு சொல்லி சந்தோஷமா இருந்தாங்களாம். எப்படி செய்யணும்னு கேட்டு இது எல்லாத்தையும் அவங்களுக்கு கத்து கொடுத்தாங்களாம். அந்த நண்டு மாதிரி நம்மளும் பலசாலியா இருக்கணும். இப்ப வந்து
ஸ்டார் ஃபிஷ் மாதிரி நம்மளும் வந்து பலசாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணாங்களாம். இப்போ வந்து நான் வந்து வரைஞ்ச பிக்சர்ஸ்லாம் காமிக்கிறேன். இது வந்து தங்கப்பெண் சொன்ன கதை. அந்த கதையில வந்து வரைஞ்ச பிக்சர். வரைஞ்சவங்க வந்து வி யாழினி. நெக்ஸ்ட் வந்து இது யானை கதை. எஸ் அப்ரோச். இதை வரைஞ்சவங்க வந்து எஸ் அப்ரோச். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பள்ளிராஜாவோட கதை. இதை வரைஞ்சவங்க வந்து மா லட்சுமி பிரியா. நெக்ஸ்ட் நம்ம புக்கோட ஆத்தர் சாய் மகஸ்ரீ வரைஞ்சது ஒற்றுமையா இருக்கலாம்னு. நெக்ஸ்ட் வந்து மா திவ்யா வரைஞ்சது. இது வாத்தின் உதவி. பாத்தீங்களா அந்த யானை அவங்க அம்மாவோட சேர்ந்து எவ்வளோ அழகா பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருக்குன்னு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஆமை நரி. தீக்ஷிதா ஸ்ரீ காந்த் இத வரைஞ்சவங்க. இவங்க எல்லாரும் தான் இவங்க வந்து புக்கோட ஆத்தர். இவங்க எல்லாரும் வந்து அதுக்கு வந்து ஓவியம் வரைஞ்சு கொடுத்தவங்க ஓவியர்கள். இந்த புக்கு 100 ரூபாய். இந்த புக்கு எல்லாரும் வாங்கி கண்டிப்பா வந்து படிக்கணும். இது வந்து ஒவ்வொரு கதையும் வந்து அந்த ஆத்தர் வந்து ரொம்ப ரசிச்சு வந்து எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன வயசுலயே வந்து எழுதுறது வந்து எங்களை மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிக்கும். நம்மளும் இந்த மாதிரி ஒரு புக் எழுதணும்னு. ஸோ இது ஆத்தருக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த மாதிரி புக்கை வந்து நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணது, நான் படித்தது வந்து இந்த கதைகள்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா கதையுமே நீங்களும் கண்டிப்பாக வாங்கி இதை படித்து பாருங்க. இந்த புக்கில் வந்து நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. அழகா வரைஞ்சிருக்காங்க. கதையெல்லாம் சூப்பராக எழுதியிருக்காங்க. இதில் வந்து எனக்கு இவங்களோட க்ரியேட்டிவிட்டி எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வாய்ப்பு தந்த அத்தனை நாளுக்கும் நன்றி. அவங்க திருச்சியில தான் இருக்காங்க. சாயஸ்ரீயோட ஊர் வந்து தஞ்சை மாவட்டம். அவங்க வந்து தஞ்சை மாவட்டம் தான் அவங்களோட இது. ஆனா வந்து இப்ப வந்து அவங்க வந்து திருச்சியில தான் இருக்காங்க. நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரா பண்ணுங்க. வர்ஷினி உங்க மாடுலேஷன்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப கியூட்டா பேசுனீங்க. அண்ட் ஆத்தர் வந்து ரொம்ப சூப்பரா எழுதிருக்காங்க புக்கை. ரொம்ப சந்தோஷம். அண்ட் எல்லா கதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எந்த கதையை சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளோ அழகா கியூட்டா யானை கதை நல்லா இருந்துச்சு. யானை செல்போன் பார்க்க கூடாது. நல்லா இருக்குல்ல? யானையும் பார்க்க கூடாது, நம்மளும் பார்க்க கூடாது. யானை கண்டிப்பா பார்க்காது, நம்ம பார்ப்போம். அதனால இங்க இருக்க எல்லாரும் செல்போன் பார்க்காதீங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. கதை சூப்பரா எழுதிருந்தாங்க. நீங்க சொல்லுங்க ஆத்தர். நீங்க வந்து என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 4th. ஓ 4th படிக்கிறீங்களா? இந்த புக்கை எழுதும் போது என்ன கிளாஸ் படிச்சீங்க? எல்கேஜி. எல்கேஜியா? வா, உங்களுக்கே ஒரு கிளாப். சூப்பர். பிரமாதமா எழுதிருக்கீங்க கதை. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் a lot. அக்கா நீங்க சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் கதையை நீங்க அழகா சொல்லிருக்கீங்க. Thank you. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா நிறைய கதைகள் அவளுக்கே ஞாபகம் இல்ல. நான் எழுதுனா அந்த வயசுல எழுதுனாங்க. இப்போ அவங்களுடைய வயசு அதிகமாகுது இல்லையா? இப்போ ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ சாய் மகிழ்ச்சி எழுதும் போது உள்ள எனக்கு அந்த மகிழ்ச்சியை விட நீங்க சொல்லும் போது ரொம்ப அழகா இருந்தது. நாங்க கதை உலகம்னு சொல்லிட்டு ஒரு கதைகளுக்கான குழு வச்சிருக்கோம். குழந்தைகளுக்காக தினமும் ஒரு 5 மணிக்கு நாங்க போடுவோம். அதுல பார்த்தோம் அப்படின்னா நாங்க ட்ரைனிங் கொடுப்போம். பெரியவர்களுக்கே நிறைய ட்ரைனிங் கொடுத்துதான் உள்ள கதை உலகத்துல கதை சொல்ல வைப்போம். உங்களுக்கு இயல்பாவே வந்து அந்த கதை சொல்லின்ற அடையாளம் சொல்ற அளவுக்கு விருதே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப இயல்பாவே ரொம்ப அழகா அந்த வாய்ஸ் மாடுலேஷன். நீங்க தமிழ் வராதுன்னு சொன்னீங்க. தமிழ் மொழியோட உச்சரிப்பு ரொம்ப நேர்த்தியா இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது.
வாய்ப்பு இருந்தது அப்படின்னா எங்க கதை உலகத்துல வந்து முதல்ல ஒரு இளம் கதை சொல்லி நாங்க அறிமுகப்படுத்துறோம். நீங்க கூட வாய்ப்பு இருந்தா அந்த கதை சொல்லலாம். அவசியம். ரொம்ப சிறப்பா இருந்தது. நல்லா இருந்துச்சு. உங்களுடைய அந்த மாடுலேஷன் எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. மூச்சு விடாம, இடைவிடாம அந்த ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த கதையை வந்து பிரசன்ட் பண்ணீங்க. எழுதின சாய் மெஜஸ்டி நிச்சயம் அதை பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு இதையுமே வந்து நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. மறுபடியும் எங்களுக்கு ஐந்து வயதுல அவங்க எழுதுனது இப்ப 4th படிக்கிறாங்க. அதை மீட்டுருவாக்கம் பண்ண மாதிரி இந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். நீங்க வந்து அந்த வயசுல அவங்கள மோட்டிவேட் பண்ணி எழுத வச்சிருக்கீங்க. பெரிய விஷயம் மேம். தேங்க்ஸ் a lot. ஃபீட்பேக் கொடுக்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அந்த ஆர்டர்ல நான் கால் பண்றேன். நித்யா மேம், நீங்க ஏதாவது பேசணுமா? அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். எனக்கு வந்து குற்றாலத்துல வந்து இவங்களோட தாயார் அம்மா வந்து கார்த்தியா கவின்குமார் ரொம்ப சிறப்பா அவங்க கதை சொல்லி அந்த விழால அழகான சிறப்பு விருந்தினரா இருந்தாங்க. எனக்கு ஜூன் 5 இன்னைக்கும் நினைவு இருக்கு. ஜூன் 5 டு ஜூன் 10 அந்த நிகழ்ச்சி போலதான் நான் அவங்கள சந்திச்சேன். அப்ப அந்த குழந்தைங்க அவங்க வீட்டுக்கார எல்லாரையும் சந்திச்ச மகிழ்ச்சி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கள திருச்சியில வந்து விவேகானந்தன் சாரை சந்திச்சு அந்த புக்ஸ் வந்து அவங்க எழுதின அகப்பை முகங்களும் சரி, அதுக்கப்புறம் இப்ப வந்து கேக்கின் பிறந்த நாள்னா நம்ம கேக்கு வச்சு நம்ம வந்து கொண்டாடுவோம் ஊதி. ஆனா கேக்குக்கே பிறந்த நாள்னு ஒரு புத்தகம் மறுபடி அம்மா வந்து வெளியிட்டாங்க. அவங்களுடைய கதை உலகம் குழுவுல நானும் இருக்கேன். அந்த ஒவ்வொரு இவங்களும் ஆன்ட்டியும் அழகா கதை சொல்லுவாங்க. எனக்கும் குழந்தைத்தனமான ஒரு துடுக்கான விஷயம், எப்படியாவது ஒரு புத்தகத்தை வந்து எழுதணும், அந்த புத்தகத்தை படிச்சிடணும்னு ஒரு ஆவல் இருந்தது. அதனால அந்த பாப்பா, அந்த குட்டி பாப்பா அவங்க கூட எல்லாம் விளையாண்டுட்டே பேசிட்டே இருந்துட்டு அவங்க புத்தகம் என் கையில வரும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. எங்க பாப்பா நிறைய தடவை இந்த புத்தகத்தை படிச்சுச்சு. அம்மா இவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க, நானும் எழுதுவேன், என்னாலையும் முடியும், இந்த ஆத்தரை எனக்கு சந்திக்க வாய்ப்பு ஏற்படுத்தி தருவீங்களா? இப்பதானே போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன ரொம்ப தூரமா இருக்கு, மதுரையில தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். இந்த பாப்பா அவ்வளோ அழகா ஒவ்வொன்றையும் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, இப்படியெல்லாம் யோசிப்பாங்களா, அரிசி கூட கவலைப்படுமா, அப்படியெல்லாம் சொல்லும்போது ரொம்ப அருமையா இருந்தது. அவங்க குடும்பத்தையே நான் சந்திக்கும் போது குற்றாலத்துல அருவி கொட்டுச்சோ இல்லை என் மனசுல அவ்வளோ ஒரு அருவி இருந்தது அப்படின்றத நான் சொல்லுவேன். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நீங்களே சொல்லிடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. கேக்கின் பிறந்த நாள் நல்லா இருக்கு மேம். தலைப்பு முடிஞ்சா எங்க தளத்துல வந்து பிரசன்ட் பண்ணுங்க மேம். கேட்கவே அவ்வளோ அழகா இருக்கு. நிச்சயமா நான் இப்ப விமர்சனம் பண்ண நூல் விமர்சகருக்கு அவசியமா நாங்க பரிசு அனுப்புறோம். என்னுடைய நூல் வந்து அவசியம் நான் பரிசு அனுப்புறேன். சொல்லி கடந்த வாரம் மதுரை நூலகத்துல நூற்றாண்டு நூலகத்துல நான் பேச வந்த சிறப்பு விருந்தினரா அவசியம் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த ஆளுமே நான் வந்து சந்திச்சிருப்பேன். நான் யோசிச்சேங்க மேம், ஆனா என்னால வர முடியல, எனக்கு சூழல் தான். இன்னைக்குமே எனக்கு தொலைபேசி அழைப்பே கொடுக்க முடியல, வீட்டுல வச்சுட்டு போயிருந்தேன். எங்களுது வந்து 305 நாள் நடக்கும் மேம். சாயங்காலம் 7 மணிக்கு. இது எங்களுடைய 4வது வருஷம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். மிகச்சிறிய ஆகச்சிறந்த ஒரு முன்னெடுப்புனே சொல்லலாம். ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. இது நிச்சயம் தேவை சமூகத்திற்கான இந்த நகர்வு அவசியம். தேங்க்யூ மேம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது. தேங்க்ஸ் ஃபீட்பேக் கொடுக்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அந்த ஆர்டர்ல கால் பண்றேன். ரம்யா மேம், நீங்க பேசுங்க. சூப்பர்மா வர்ஷினி, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் என்னால கொஞ்சம் முதல்ல இருந்து இணைய முடியல. பசங்களுக்கு நாளைக்கு ஹிந்தி எக்ஸாம் எடுத்தாலும் உட்காந்து அவங்க சொல்லி கொடுத்துருந்துட்டேன். ஆனாலும் 5 வயது எழுத்தாளர்னா ரொம்ப அட்ராக்ட் ஆயிருச்சு எனக்கு. யாரா அது 5 வயது எழுத்தாளர்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா இவங்க அதை உட்கார்ந்து இருக்காங்க எழுத்தாளர். அவ்வளோ எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இவங்களெல்லாம் பார்க்கும்போது. ஆஹா, இவங்களுடைய பெற்றோர்கள்லாம் எவ்வளவு அழகா இவங்களை டியூன் பண்ணியிருக்காங்கல்ல. நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். நம்ம பிள்ளைங்களை ஏன் நம்ம சரியாவே டியூன் பண்ணலையே. 5 வயசுல ஒரு குழந்தை புக்கே எழுத முடியுதுன்னா நம்ம குழந்தைங்களை நிறைய கூட செய்ய முடியுமே. எல்லாமே அப்படிதானே கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு யோசிக்க வைக்குது. ரொம்ப அருமையா இருந்து அவங்க 2 பேரையும் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இதே மாதிரி நிறைய வாட்டி வந்து நிறைய கதைகள் சொல்லுங்க. நானும் என் பசங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன், அவங்களும் கொஞ்சம் எழுதணும்னு ஆசைப்படுவாங்க. தேங்க்யூ மேம். மேம், உங்களுடைய சாய் உங்களுடைய அம்மா பேர் என்னம்மா? கார்த்தியா கவின்குமார். ஓகேப்பா, சூப்பர்பா. தேங்க்யூ. உங்களை பார்த்ததுல உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. திரும்ப திரும்ப வாங்க, நிறைய வாங்க, ரீஃபோர்ட் தளத்துக்கு வாங்க. நீங்க வாங்க, உங்க பாப்பாவை வர சொல்லுங்க. கொஞ்சம் நீங்களாம் வந்து போனீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார் மேம். தேங்க்யூ ரம்யா மேம். உங்க பொண்ணையும் நீங்க பிரசன்ட் பண்ண வைக்கல மேம். கார்த்தியா மேம், இங்க பிரசன்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே மேம், ஷூர். யா ஷூர். தேங்க்யூ மேம். சிவகனி மேம், நீங்க பேசுங்க. வணக்கம் வர்ஷினி அண்ட் மகரிஷி 2 பேருக்குமே வணக்கம்.
இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் தான் நம்ம தளத்துக்கு 2 பேருமே. ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. எழுத்தாளர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்கேஜில இருந்தே எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. நாங்களும் எல்கேஜில தான் பேனாவை பிடிச்சி எழுத ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப வரைக்கும் எழுதிட்டே தான் இருக்கோம். இன்னும் ஒரு புத்தகம் கூட எங்களால போட முடியலையேன்னு கவலையா இருக்கு. உங்களை பார்த்தாவது நாங்கெல்லாம் புக்கு போடணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துருச்சு எழுத்தாளரை பார்த்ததையும். அப்புறம் அதுக்கு ஊக்குவிச்ச பேரண்ட்ஸ் உங்களுக்கும் அவங்க தாத்தா உறுதுணையா இருந்த தாத்தா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வயசுல வந்துட்டு இந்த மாதிரி மொழிய வந்து இன்னைக்கு வந்து தமிழ் மொழி நாள், அதுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு புத்தகத்தை, கதை புத்தகத்தை எடுத்து ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க வர்ஷினி. அதை எழுதின பாப்பாவுக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் வந்து சிறப்பா உங்களோட படிப்பாகட்டும் அதுல எல்லாமே வந்து நல்லா பண்ணணும். இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி மாதிரி தான். இதை நீங்க விடாம நீங்க பண்ணிட்டே இருக்கணும். ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து சைட்ல பண்ணிட்டே இருக்கணும். படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இதையும் நீங்க பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? உங்க 2 பேருக்குமே தான் சொல்றேன். ஓகே, குட். உங்க 2 பேரையும் இன்னைக்கு சந்திச்சதுல மகிழ்ச்சி. அப்புறம் வர்ஷினி, நீங்க கதை சொன்னது, கதை எழுதினவங்க எந்த அளவுக்கு உள்வாங்கி எழுதியிருக்காங்களோ அத கதை சொல்றவங்க வந்து ரொம்ப அழகா சிறப்பா எடுத்து சொல்லியிருக்கீங்க. அதை அப்படியே உணர்வோட சொன்னீங்க. அப்படியே உள்ளுக்குள்ளேயே போக முடிஞ்சது. ஒரு கதையோட தலைப்புமே ரொம்ப சிறப்பா இருக்கு. ரொம்ப நல்லா தலைப்பை சூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் பாப்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பாய். பாராட்டு. நன்றி சிவமம். நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். இன்னொன்னு நான் கவனிச்சேன், வர்ஷினி பாப்பா வந்து ஒரு இடத்துல கூட ஆங்கிலம் கலக்கல. எல்லா வார்த்தையும் தமிழ்ல தான் உச்சரித்தாங்க. அது ரொம்ப சிறப்பு, ரொம்ப அழகா இருந்துச்சு. தேங்க்ஸ் அ லாட். எழுதினவங்களுக்கும் நன்றி, பேச நன்றி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஆல். நித்யா மேம் சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த கதையை வந்து ஒவ்வொரு கதையும் படிக்கும் போது இது 5 வயசு குழந்தையா எழுதியிருக்கு. வா, எவ்வளோ வந்து கிரியேட்டா, எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆச்சரியம். என்னால் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இதுல இருக்கிற எல்லா கதையுமே சரி, அவ்வளோ சூப்பரா யோசிச்சு சின்ன வயசுல வந்து விளையாட்டா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த புக்ல போட்டிருக்கு. நம்ம வந்து அதை ஏன் நம்ம விளையாட்டா எடுத்துக்கணும்? அதை வந்து அது ஒரு வார்த்தையா எடுத்து அவங்க பெற்றோர்கள் வந்து இதை வந்து சொன்னதுக்கு வந்து ரொம்ப வந்து இதை ஹெல்ப் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நீங்க நிறைய புக் எழுதணும் சாய் மகஸ்ரீ. நான் வந்து உங்க புக்குக்காக வந்து காத்திருப்பேன். நெக்ஸ்ட் புக்கு வந்து நீங்க எழுதணும். நான் அதை வந்து கண்டிப்பா வாங்கி படிப்பேன். சூப்பரா வந்து எழுதிருந்தீங்க அந்த புக்கை. நன்றி. நன்றி கழிச்சு எழுதுறேன். சூப்பர். நீங்க ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ்.